எங்க அம்மா அப்பா சிறந்தவங்க பக்தியில அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சார் எங்கள் அம்மா வந்து எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் இந்த சயனம் கேட்டுட்டு தான் செய்வாங்க. இப்போ நான் பள்ளியாக மாறேன், சத்தம் போட்டு அதை ஆரம்பிச்சது நல்லா முடியும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரொட்டீன் இருக்குங்க. எங்கள் அப்பாவை கூட்டு போய் ஏதாவது ஒரு கோயிலில் மொட்டை ஓட்டு விட்டுறது, ஒன்று திருப்பதியில் போய் போடுறது, அடுத்த 3 மாதம் கழிச்சு பழனியில் ஓட்டுறது. அவர் மண்டை வழுக்க மண்டல நல்ல முடி இருக்கவர் பார்த்தா வழுக்கன்னே கூப்பிட்ற அளவுக்கு ஆகிப்போம். நான் வந்து ஒரு காலேஜில் டியூட்டராக இருந்தேன், லெக்சராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கோன்னா இங்கே வாங்கினாங்க திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் இருக்கு கோயில், அங்கே வந்து தீக்குழி இறங்குறது எனக்கே தெரியாதுங்க. நான் காப்பு கட்டல ஒன்றும் கட்டல. காலேஜ் இருந்தவொடனே நீ வாங்கினாங்க போய் பார்த்தா லைன்ல நிக்க விட்டு வேப்பிலையை கொடுத்து தீக்குழியில் இறங்க விட்டு நீ 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த. ஐயா இந்த 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த. இந்த தெய்வங்களுக்கெல்லாம் வேண்டுனாலதான் இவ்வளவு வாய் பேசுற. இங்க உட்காந்து என்கிட்ட இவ்வளவு சவடால் அடிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிட்டான். ஜிஹெச்ல 108 ஆம்புலன்ஸ்ல போகுது. நான் வேணுன தெய்வம் உன்னை கை கொடுத்தனால இவ்வளவு தூரம் வாய் பேசுற. நீ மாரியாத்தா காளியாத்தாலாம் இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்க மருத்துவர் கரெக்டா ட்ரீட்மெண்ட் ஆனதான் நான் இங்க உட்காந்துருக்கேன். ஆக்சிடென்ட் ஆகி 108 தூக்கிட்டு போறாங்க. நாங்க போகையில சாமி கும்பிட்டுட்டே போனோம். சுய நினைவே இல்ல. போய் கோட்டை மாரியம்மன் கோயில போய் சாமி கும்பிட்டு 90 எடுத்துட்டு வந்து பூசினதுக்கு அப்புறம் தான் நான் எங்கம்மா இருக்கேன் அப்படின்னா